முறையான அங்கீகாரத்தை அதிகாரத்தை வழங்குகிறது. அரெஸ்ட் வாரண்ட், சர்ச் வாரண்ட், பைலபிள் வாரண்ட், ஃபினான்ஷியல் வாரண்ட் என்று பல வகை உண்டு. இந்த வாரண்ட் போலீஸ் வழக்குகளில் கவனிக்கப்படாத உலகை ஆள்கிறது, ஆராய்கிறது. கோட்டை கருப்பசாமி என்ற 2ஆம் நிலை காவலாளி பற்றிய ஒரு கதை நகர்வுகளோடு இந்த வாரண்ட் தொடங்குகிறது. பொதுவாக G5 ஒவ்வொரு படைப்பும் மனித வாழ்வியலை எங்கேயாவது நம்மை இழுத்து செல்லும். அப்படித்தான் கோட்டை கருப்பசாமியும் பயணத்தை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, அதை உணரவும் சிந்திக்கவும் செய்கிறது. வாரண்ட் என்ற அருமையான தொடர் உங்களுக்காக விரைவில். வாழ்த்துக்களோடு இந்த டீம் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு அழைக்கலாம். லாய்ட் சேவியர் தமிழ் அண்ட் மலையாளம் பிசினஸ் ஹெட், G5 சவுத் மார்க்கெட்டிங் ஹெட் அவர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். எஸ் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் மதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகனாக அறிமுகமாகும் பிரசாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரசாந்த் பாண்டிராஜ். இயக்குனர் விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ராமர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ரிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌசல்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். யுவிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஓபி அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌசல்யா மேடம் வந்திருக்காங்களா? எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன். வையாபுரி வரதா சொன்னாங்க, வந்திருக்காங்களா? பிரசாந்த், உங்க டீம்ல வேற யாராவது கூப்பிடணுமா? எல்லாரையும் கூப்பிடணும். அது சக்சஸ் மீட்ல தான் கூப்பிட முடியும். சரி, நிகழ்ச்சி முதலாவதாக ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, கான்டென்ட் ஓரியன்டான ஒரு ஸ்டோரிஸ் தான் G5 தளத்துல எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராட்டி, கன்னடம், ஆங்கிலம், ஒரிசா, போஜ்புரி, குஜராத்தி மற்றும் பஞ்சாபி போன்ற பல்வேறு மொழிகள்ல சர்வதேச திரைப்படங்களையும் தொடர்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைக்கிறது. வாரண்ட் ஒவ்வொரு மக்களை சென்று சேர்ந்து பாராட்டை பெறும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு எபிசோடு பார்த்த பிறகு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு கதையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து மக்கள் ரசிக்கும்படியான கதைகளை தேர்ந்தெடுத்து அதை வணிக ரீதியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய லாய்ட் சேவியர் தமிழ் அண்ட் மலையாளம் பிசினஸ் G5 அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Welcome everyone. It's a very important day for all of us. When Vilanga had released 4 years back, it created a sensation in the market. All thanks to the director, Prashant, and now Prashant has turned into a brilliant actor. Tomorrow we'll be showing all 8 episodes to the media, and we would love to see the support that you've been giving us. We are very confident with this project, and we will see the similar response or maybe bigger than Vilanga. That is a promise and assurance from our side. Today we just wanted to give you a glimpse of episode 1, and by tomorrow you will enter into the world of Vilanga. Thank you to the director. Thank you, Madan sir. I know it has been a difficult project, but with all difficulty, we know for a fact that we have a blockbuster in hand. So for the audience, they will be watching part 1 of Warrant today, and part 2 of Warrant will be released tomorrow. So wishes, thank you for all the support media once again. I know we've been waiting for this project for almost 8 months, and finally it is out. Thank you, all the best. தேங்க்யூ லாய்ட் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம் கண்கள் காணும் காட்சிகளை மனதுக்குள் உயிர்ப்பித்து காட்டும் மாயம். வார்த்தைகளில் சில சமயம் சொல்ல முடியாத கதையை ஒரு ஃப்ரேம்ல சொல்லிவிடும் கேமரா கலைஞர்கள். வாரண்ட் இயக்குனர் சொல்ல வந்ததை அழகாக சொல்லி இருந்தார். அசோக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்
பாண்டியராஜோட பள்ளி மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்த படைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். புதிய நம்பிக்கையுடன் கோடம்பாக்கம் வரும் பல நூறு படைப்பாளர்கள் வரிசையில் விக்னேஷ். காவல்துறையின் பல்வேறு கதைகள் படமாக்கி இருக்கின்றன. ஆனால் கோட்டை கருப்பசாமி நாம் பார்க்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. முதல் படைப்பை அழகாக்கி மக்கள் ரசிக்கும்படி கொடுத்த இயக்குனர் விக்னேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மதன் சாருக்கு தேங்க்யூ. பிரசாந்தும் மதன் சார் தான் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடிஞ்சிச்சு. மன்னிக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல் எபிசோடும் நாங்கள் காட்டுறோம். பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. என் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். வாரண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்னசென்ட்டோட போலீஸோட ஜேர்னியா தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு அழகான எபிசோட் நம்ம பார்த்து பிறகுலேருந்து தெரிஞ்சது. அடுத்தடுத்த எபிசோடு இன்னும் கண்டிப்பா த்ரில்லிங்கான ஒரு சீட் நுனியில உட்காந்து பாக்குற மாதிரியான கதையமைப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நம்பலாம். இதுல ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட தேர்வும் அவ்வளோ அழகா இருக்குது. அதுல ஹீரோயின் யாரு அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கதாபாத்திரங்கள் அவங்களோட நிஜமான வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா நடிச்சிருந்தாங்க. சரோஜா அந்த ஊர்க்கார இன்னசென்ட் பொண்ணா நடிச்ச யுவிகா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரண்ட் சீரீஸ்க்காக எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் பிரசாந்த் சார், மதன் சார் அண்ட் டைரக்டர் சார். நீங்கள் தான் மீடியா, ப்ரெசன்ட் மீடியா அண்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விகா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு வில்லன் ஒரு ஹீரோ ரிவெஞ்ச் அடிச்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஹீரோயின் தேவைப்படும், அல்லது ஏதாவது ஒரு கேரக்டர் தேவைப்படும். அப்படி அழகாக அந்த ஒரு கேரக்டரை முன்னிறுத்தி கொடுத்த சாயா, அவங்க என்ன ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்தடுத்த எபிசோட்ல தான் அவங்க வர்றாங்க. ஸோ சாயா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் என்னை அவர் பேச விட மாட்டார். ஸோ இன்றைக்கி நான் ப்ரிப்பேரே பண்ணலை. இன்னும் நாங்கள் எபிசோட் பார்க்கல. ஸோ ரொம்ப ஆர்வலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அதோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ப்ளஸ் இந்த டீம் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஏற்கனவே இவங்களோட படைப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் நான் என்ன கேரக்டர்ன்றது நானே சொல்ல வேணாம். பிகாஸ் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும்னு. இதில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளஸ் மதன் சாருக்கு தேங்க்யூ அண்ட் டைரக்டர் அவருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு எங்கள் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில சட்டம் எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு சாதாரணமா கடந்து செல்ல முடியாது அப்படிங்கறத எடுத்து சொன்ன சட்டம் நீதியும் படத்துல அந்த வெப் சீரிஸ்ல இவங்களோட நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ஷர்மிளா அப்படிங்கிற ரோல்ல ரொம்ப இயல்பான நடிப்பை வழங்கிய பிரசாந்த் பாண்டியராஜுக்கு ஜோடியாக நடித்த நம்ரிதா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு ZEE5. இது ZEE5ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஐ திங்க் அவங்க ஒரு குட் ஸ்டோரிஸ் அண்ட் குட் கண்டென்ட் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஸோ டு பி அசோசியேட்டட் வித் அ பிளாட்ஃபார்ம் லைக் தட், I consider myself very lucky. Thank you to Kaushik sir, Preeti ma'am, Avinash sir, Lloyd sir, everyone at ZEE5. And thank you Madan sir. It's been nice working with such a team where you have that comfort. என்ன வேணா போய் பேசி அட்ரஸ் பண்ணலாங்கிற ஒரு கம்ஃபர்ட் இந்த டீமில் இருந்தது. ஸோ தேங்க்யூ மதன் சார், தேங்க்யூ விக்னேஷ் சார், தேங்க்ஸ் டு our DOP அசோக் சார். தேங்க்யூ பிரசாந்த் சார்.
was lovely working with you. And எல்லா ஆக்டர்ஸ் இதில் மீட் பண்ண ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், கௌசல்யா மேம், அருள் ஜோதி, சாயா, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஸோ வெரி கிரேட்ஃபுல். எடிட்டர் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். மேம் சொன்ன மாதிரி ஷர்மின்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு நர்ஸாக நடிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் விலங்கு மாதிரி இதுவும் உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நமிருதா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வடசென்னை, அசுரன், விடுதலை என்று வெற்றி பெற்ற படங்கள்ல இவரோட எடிட்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெற்றிமாறன், தனுஷ் எல்லாரும் இவங்களோட பேச்சை விரும்பி ரசிச்சு கேட்பாங்க. முதல் முறையா இந்த வெப் சீரிஸ்ல அவங்களோட எடிட்டிங் அழகா இருந்திருக்கு நம்பலாம். எடிட்டர் ராமர் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நினச்சி இங்கே வந்தேன். கொஞ்சம் ஆனால் ஃபயராக இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா வெப் சீரிஸுங்கிறது எனக்கு ஃபஸ்ட் டைம். பட் இந்த வெப் சீரிஸை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வேற ஒருத்தர்லேருந்து எனக்கு சடனாக வந்துச்சு. ஸோ அது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் இந்த விலங்கு வேல்லேருந்து ஒரு டீம் நம்மக்கிட்ட வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த எபிசோடில் நாங்கள் ரொம்ப பயந்து ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப பயந்தோம். ஏன்னா அந்த எபிசோடு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்து. ஸோ அந்த எபிசோடை பார்த்தாலே சில பேர் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்தளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கல. அதோட இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு தெரியும். எனக்கு இதில் வந்து பிரசாந்த், அது நான் பர்டிகுலராக சொல்லி ஆகணும். ஏன்னா பிரசாந்த் எனக்கு பெருசாக அறிமுகம் கிடையாது. எனக்கு சுலைமான் ஒரு நண்பர் மூலிமா டக்குன்னு வந்து எனக்கு கனெக்ட் ஆகிட்டாரு. அதேமாதிரி விக்னேஷ் சார், விக்னேஷ் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் ஆகிட்டாங்க. இதில் வந்து பிரசாந்த் சாருக்கு வந்து நான் பர்டிகுலராக சொல்ல வந்தது பிரசாந்த் பாண்டியராஜ். இதில் வந்து 2 பேர் இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். பிரசாந்த்னா ஒரு ஆக்டர்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு. பாண்டியராஜுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு டைரக்டர் இருக்கார், ப்ளஸ் வந்து இவர் இருக்கார். அவர் பழைய பாண்டியராஜ் ஆக்டர்னு சொல்லலாம். அவர் டைரக்டர் ப்ளஸ் இது 2மே கலந்த கலவை தான் இவர் எனக்கு தெரிஞ்சு. அதை நான் உறுதியாக சொல்வேன். அந்த குரல் அது வந்து பாக்கியராஜோடைய மென்ஷனில் வரும் உங்களுக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது. இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு நான் பார்த்தேன். அந்த குறிப்பிட்ட செயல் வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் ரொம்ப பரிச்சயமாக வந்திருக்கு. அதில் வந்து பிரசாந்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் வாரண்ட் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கோட்டை கருப்பாக தான் பார்க்குறேன். அந்த கோட்டை கருப்பு அப்படிங்கிற ஒரு எபிசோடு வந்து கிட்டத்தட்ட வந்து வாரண்டாக ஏன் வந்துச்சுங்கிறத விட அது அந்த வேல்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க. விலங்கு, ஆக்சுவலாக விலங்கு இந்த வாரண்ட் ரெண்டுத்துலேயும் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எபிசோடில் நாங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுன்னா, கோட்டை கருப்பு சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அது எப்படி என்கேஜாக மாறுது, எவ்வளோ யூனிக்காக அது பேசப்படுது, அவர் தன்னை எப்படி இந்த இடத்துல ரொம்ப நிலைநிறுத்தி இந்த இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு, இதையெல்லாம் சார்ந்து இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது விக்னேஷ் அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமாக சில விஷயங்களை மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் சிலர் ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா திடீர்னு வந்தது ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணோம் நாங்கள். அதிலே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஷூட்டிங் கூட இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு சில விஷயம் பேச்சஸ் எடுத்து டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சு கொடுத்தோம். ஸோ எல்லாருமே அந்த ப்ரெஷரில் எல்லாம் திட்டத்தட்ட அந்த ஒர்க்கு முடிக்கிற டைட்டில் இருக்குது. எல்லாம் திட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு எபிசோடு வந்து மட்டும் பார்க்காதீங்க, நாளைக்கு எல்லா எபிசோடும் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. எங்களுக்கே ஒரு பதட்டம் இருக்குது. என்ன பதட்டம்னா, நல்லா வந்திருக்கு, அது ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் எல்லாரும் பார்த்து பார்க்கும்போது எனர்ஜியாக பேச முடியும். ஸோ அது ஒன்று தான் மிஸ் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை. வாழ்த்துக்கள் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இவர் அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சாதாரணமாக கிடையாது. அவருடைய இன்னசென்ட் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து விக்னேஷ், கிட்டத்தட்ட இந்த டீமில் வந்து விக்னேஷ் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. இது வந்து எல்லா டைரக்டரும் வந்து இப்படி கேட்பான்னு தெரியாது எனக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்ணால் கூட அதில் வந்து இப்படி தான் வேணுங்கிறது ரொம்ப குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். பட் டெக்னீஷியனாக எப்பயும் நான் போல்டாக பேசுவேன். ஆனால் இவருடைய இடத்துல மட்டும் நான் ரொம்ப அப்படி நின்று பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க தெளிவான நோக்கம், தெளிவான பாதை, இதில் எல்லாமே ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த எபிசோடுமே ரொம்ப கிளாசிக்காக ஒரு விஷயத்தில் வந்து சார் ஒரு ட்ரை பண்ணுவார், வெட்டி சார் ஒன்று ட்ரை பண்ணுவார், இவங்க வேற ஒரு தளத்துக்கு ஒன்று ட்ரை பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாரண்ட் கிட்டத்தட்ட முக்கியமான எபிசோடாக விலங்குக்கு அப்புறம் அது வரும், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதுக்கு எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் வந்து
ஹீரோயின்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணி எல்லா கேரக்டரும் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, கிட்டத்தட்ட வந்து எபிசோடு ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்து முடிச்சிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு. மியூசிக்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவர் இதில் இன்ட்ரோ பண்ண எல்லா கேரக்டருமே குறிப்பிட்டு சொல்லலாம். எல்லா கேரக்டர் மீன்ஸ்னா ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் புதுசாக வந்து எல்லாமே சொல்லலாம் நான். அதில் நடித்த நடிகைகள் 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாயாதேவி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் கிட்டத்தட்ட வந்து இந்த எபிசோடு பார்க்கும்போது ஒவ்வொரு எபிசோடும் அடுத்தடுத்து மூவ் பண்ண போகிறது எல்லாத்துமே நல்லா நகர்ந்து போயிருக்கு. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ ஆப்ரன்ஸ் G5ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. என்ன காரணம் என்ன, வெப் சீரிஸுங்கும் போது கிட்டத்தட்ட வந்து நம்ம படமாக ஒரு சாப் பண்ணி தான் கொடுப்போம். இது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பிரித்து கொடுக்க ஒரு பொசிஷன் இருந்தது. அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஒரு என்டர்டெயினாக வந்துருச்சு. அது ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. சீக்கிரம் பார்த்துட்டு நல்ல அந்த விஷயங்கள் எங்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படம் ஆனாலும் சரி, வெப் சீரிஸ் ஆனாலும் சரி, ரொம்ப நேசித்து செய்யக்கூடியவர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனம் கவர்ந்த நடிகரை மனக்குத்தி பறவை மூலம் சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தினார். அடுத்து வாரண்டி சீரிஸ் மூலமா பிரசாந்த் பாண்டியராஜை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப ராசியான கைகளால் அறிமுகமாகியிருக்காங்க. ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் மதன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு 2 பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா ஒரு 2019-20க்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் எனக்கு. அடுத்து படம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருந்தனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு டைமில் ஐயப்பன் தான் வந்து எனக்கு வந்து பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். நான் அந்த மாதிரி விட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி விலங்கு ஃபஸ்ட்டு பிரசாந்த் சொன்னப்போ அது ஃபஸ்ட்டு நாங்கள் படமாக தான் ட்ரை பண்ணோம். பட் ஆஸ் யூஷுவல் இருந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எங்களை படமாக பண்ண முடியல. அப்போ எனக்கு வந்து ஜீல அப்ரோச் பண்ணோம். ஸோ இந்த லாஸ்ட் 5 years நான் வந்து என்னை வந்து சினிமாவோட இந்த இண்டஸ்ட்ரியோட நான் வந்து என்னை இணைச்சிக்கிட்டது வந்து ரீசன் வந்து பிரசாந்தும் ஜீயும் தான். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் விலங்கு பண்ணலன்னா நான் அடுத்து வந்து கேம் பண்ணியிருக்க மாட்டேன், அடுத்தது ஃப்ரீல ஒன்று சோனிக்கு பண்ணியிருக்க மாட்டேன், இன்றைக்கி வாரண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக வந்து அவங்க 3 பேர்த்துக்கு என்னோட சின்சியர் தேங்க்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து இது எப்போ விலங்கு முடிஞ்சிச்சோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 4 years-ஆ. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ஜி வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த பர்டிகுலர் டைமில் ஆரம்பித்து இந்த பர்டிகுலர் டைமில் டெலிவரி பண்ணும், ஆனால் இந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுன்னு சொல்லும் போது எங்களால் முடியாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து மெயினாக வந்து பிரசாந்த் சரின்னு சொன்னது வந்து விக்கிக்காக மட்டும்தான். ஏன்னா பிரசாந்த் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு 2-3 டைரக்டரை வந்து உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னன்னா அவன் 4 வருஷம் சும்மா இருந்தப்ப அவன் கூட இருந்தாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக டைரக்டராக உருவாக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோடு இருக்கான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவன் சூஸ் பண்ணது வந்து விக்கி தான். இதுக்கு அடுத்து இன்னொரு டைரக்டர் இன்னும் நெக்ஸ்ட் 2-3 months இன்னொரு வெப் சீரிஸில் திருப்பி லான்ச் பண்ண போகிறான். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஆஸ் அ டீமாக வந்து பிரசாந்துக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ, அதாவது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்கிட்டெல்லாம் போய் கேட்டோமோ அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வே போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது அருள்தாஸ் சாராக இருக்கட்டும், இல்லை காளி வெங்கட்டா இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நிறையா கம்ப்ளீட் பண்ணுறதுல பிரச்சனை இருந்துச்சு. சுகுமார் சார் கேமராமேனை பார்த்தோம், அவராக இருக்கட்டும். லாஸ்ட் மினிட்ல எடிட்டர் வேறு எடிட்டர் போக வேண்டிய ஒரு நிலைமை, அந்த டைமில் ராமராக இருக்கட்டும். ஸோ யார்கிட்டெல்லாம் நாங்கள் போய் ஹெல்ப் கேட்டோமோ அவங்க எல்லாருமே வந்து இதில் எங்களுக்கு அவுட் ஆஃப் வே போய் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம், அந்த சீரீஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணிட்டாங்க, நாங்களும் சீரீஸ் பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து அவன் எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்ப்ளீட்டாக ஒரு போலீஸாக மாறுறாங்கிற ஒரு ட்ராவல் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போக இன்னும் வந்து கிரிப்பிங்காக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் விலங்குக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி இந்த சீரீஸ்க்கும் கொடுத்து இந்த சீரீஸை பெரிய வெற்றி சீரீஸாக மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சினிமா வெறும் பொழுதுபோக்கு என்பதை தாண்டி நடிகனும் ரசிகனும் ஒன்றிணைந்து சிந்திக்கும் ஒரு பாலம். கதை சொல்லலும் காட்சிப்படுத்தலும் ஒரு படைப்பை மக்களிடம் ஆழமான புரிதலோடு எடுத்து செல்கிறது. இருப்பா பேசிடுறேன், பெருசா இருக்குக்கா. நல்ல நம்பிக்கையும் புதிய முயற்சியும் உச்சம் மெச்சும் கதையும் சேர்ந்து
பிரசாந்த் பாண்டிராஜ் கோட்டை கருப்பசாமி ஆக்கியது வந்தோம் வென்றோம் நின்றோம் என்றில்லாமல் 106 கிலோவிலிருந்து 96 கிலோ, கிட்டத்தட்ட 20 கிலோ எடை குறைந்து கதாபாத்திரத்திற்கு நிஜங்களால் நிரப்பியிருக்கும் இயக்குனர் நடிகர் வாரண்ட் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க, இந்த படத்துக்காக பயங்கரமாக உழைச்சவங்க, இனிமேல் உழைக்க போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆனால் எல்லா பேரையும் சொல்லிட்டாரு, சாம்சிஎஸ் மட்டும் விட்டுட்டாரு. ஆமாம், அதனால் அவர் பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோன்னே இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே அவுட் ஆஃப் வந்து பயங்கரமாக இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. எல்லா ஹீரோயின்ஸ்லேருந்து, இதில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள்லேருந்து, திருச்சியில் லொக்கேஷன் கொடுத்தவங்கலேருந்து, சாப்பாடு போட்டவங்கலேருந்து, இதில் வந்து நான் வந்து லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு சாரி, சொன்ன டைமுக்கு இதை வந்து என்னால் லான்ச் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் வந்து ZEE5 ப்ரொடக்ஷனோ கண்டிப்பாக கிடையாது. முழுக்க முழுக்க எங்களோட க்ரியேட்டிவ் காலில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்குள்ளே எல்லா எபிசோட்ஸும் வந்துடும். நான் உங்கள் எல்லாருக்கும் விலங்கு பண்ணப்போ அந்த வெளியே நின்றுருக்கப்போ என்ன பதட்டத்தோடு இருந்தனோ அதே பதட்டத்தோட பயத்தோடையும் இப்போயும் இங்கேயும் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒன்று மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரும். இதுலேருந்து நான் கொடுத்த பட்ஜெட்லேருந்து அதிகமாக செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து மதன் சார் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க வாங்கின சம்பளத்தை விடையோ நிறைய உழைப்பு இதுக்காக போட்டிருக்காங்க. எல்லாரோட நோக்கமும் இது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணுங்கிறது தான். வெற்றி அடையணும்னா அது ஒருத்தவங்களால் மட்டும்தான் முடியும், அது உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறதுல எனக்கு பெரிய ஸ்ட்ராங் பிலீவ் இருந்தது. என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணது இந்த நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், நான் ஃபுல் எபிசோடையும் காட்டணும், அவங்க எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். பட் கடைசி நிமிஷத்தில் இல்லை அங்கே பாம்பேலேருந்து ப்ரெஷரு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு எபிசோடாவது நீங்கள் காட்டுங்கன்னு ஜியும் சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. அதனால தான் இந்த ஒரு எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் பண்ணோம். நாளைக்கு ஈவினிங் இதே இடத்துல மீதி 8 எபிசோடையும் நான் காட்டுறேன். ப்ளீஸ் எனக்காக, எங்கள் டீமுக்காக, எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து வாழ்த்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும்தான் என்னுடைய பெரிய வேண்டுகோள். நான் நன்றி சொல்ல வேண்டியது, பேச வேண்டியது என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இதில் புது கேரக்டர்ஸ் நிறைய நடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். எல்லாத்தையும் நான் பேசுவேன், நம்புகிறேன். இன்னொரு மேடை எனக்கு ஒரு சக்ஸஸ் மீட் கிடைக்குன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இறைவன் அதை தருவார். எடிட்டர், நான் எப்போவுமே சொல்லுவேன், எடிட்டர் வேறு எடிட்டர் மாற்றணும். அண்ணாமலையார் மாதிரி வந்து நமச்சிவாயம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி, இவ்வளோ ஸ்பீடாக எடிட் பண்ணி, சாம்சிஎஸ்னை இவ்வளோ ஸ்பீடாக மியூசிக் பண்ணி எல்லாருமே டப் பண்ணதுலேருந்து, அதாவது முகம் தெரியாத ஆட்கள், நான் எப்பவுமே 4 வருஷம் ஃபெயிலியருக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறப்ப முகம் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வெளியே வர்றதுக்கு முகம் தெரியாத மக்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு மேடையில் நான் வந்து இதோட சக்ஸஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நாளைக்கு ப்ளீஸ் இதே டைம் நம்ம திரும்ப சந்திப்போம் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். இல்லை முக்கியமாக அப்புறம் ZEE5 மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, கோச்சு. ZEE5 வளர்க்கும் போது நான் ஏற்கனவே சொன்னதான், 4 வருஷம் தோல்விக்கு அப்புறம் யாருமே படம் கொடுக்காதப்போ 2 பேர் தான் நம்பினாங்க. ஒன்று மதன் சார், இன்னொன்று ZEE5 ஐயப்பண்ண. அதே நம்பிக்கை இப்போ நான் நடிக்கிறேன்னு உடனே திரும்பவும் அதே ரிஸ்க்கு, அதே மாதிரியான ஒரு எடுத்தது வந்து ZEE5 தான். லாயட் சாருக்கு, சிஜு சாருக்கு, கௌஷிக் சாருக்கு, ஷாம் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதில் வந்து ப்ரீத்தின்னு சொல்லி ஒரு EP இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. ஷாமும் ப்ரீத்தியும் இல்லைன்னா அது கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் இது முடிஞ்சிருக்காது. வீட்டுக்கு போக மாட்டாங்க. அசண்டேட்டை விட மோசமாக பக்கத்துலேயே உட்காந்துட்டு பண்ணியா இன்னைக்கு இப்பயும் வெளியே தான் நின்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவினாஷ் மார்க்கெட்டிங்லேருந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஸோ எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ரொம்ப பாசிட்டிவாக இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுக்குற சம்பளத்தை தாண்டி பயங்கரமாக உழைக்கிறாங்க. அதுக்கான வெற்றி இறைவன் அண்ணாமலையார் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி. இயக்குநர்கள் எல்லாம் நடிகர்களாக வரிசையில் இன்னைக்கு பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து நடிகராக இருக்காங்க. வாரண்ட் பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம பார்க்காத பக்கங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், நமக்கு பக்கத்திலேயே இருக்கவங்களுடைய கதையை தான் அழகா படம் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதான் இந்த டீமோட ஆசையும் கூட. இப்போது கொஸ்டின் ஆன்சருக்கான செக்ஷன் டைம் இது. ஒரு குரூப் போட்டோ அதுக்கு முன்னாடி எடுத்துடலாமா? டைரக்டர் சார்,
சார் பிரசாந்த் பண்றாரு செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா வந்து அவர் வந்து டேரக்டரு, அதில் வந்து ஒரு ஜபம் மாதிரி வந்து நல்லா பண்ணுவார். ஆக்டிங்கில் அவர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்தும் நானும் தான் கதையை ஃபுல்லாகவே எழுதணும். என்னோட அதிகமாக வந்து போலீஸை பற்றி தெரிஞ்சது பிரசாந்துக்கு மட்டும்தான். இன்னொன்று, பிரசாந்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். எந்த இடத்துல கோவப்படுவான், என்ன எப்படி பேசுவான் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் ஒரு கதையாக பேசும்போதோ எழுதும்போதோ இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லும்போது மற்றவங்களோட அதிகமாக இதை வந்து இன்னொரு ஹீரோட்ட சொல்லி அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறம் நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ பிரசாந்துங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியோட பிரசாந்த் மேலே பயங்கரமாக நம்பிக்கை இருந்துச்சு. அதனால பிரசாந்த் சூஸ் பண்ணோம். இல்லை, என்னென்னா டைம் இல்லைன்னு சொல்றது என்னென்னா, நம்ம இதுக்கு இந்த கதைக்கு வந்து முக்கியமாக நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா, இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புதுமுகம் வேணுங்கிறது தான் முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு நானும் அது இல்லை. ஜி வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த டைமில் ஆரம்பித்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது. ஜனவரி 5 தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. ஸோ இப்போ மே வந்து ரிலீஸ். ஸோ ஒரு 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இது. இதை எடுக்கணும்னா ஒரு புதுமுகம் வேணும். அந்த புதுமுகத்தை நான் தேடி பிடிச்சி அவரை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவன் என்னென்னா காம்ப்ரமைஸ் ஆகாமல் புதுமுகம் தான் வேணும்னு சொல்கிறான். பட் சரி, ஓகே, இதை விட நம்மளால் புரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியாது, நம்மளே நடிப்போம் அப்படின்னு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் அவனுக்கு கான்ஃபிடென்ட் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். ஜீல வந்து கண்டென்ட்டை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு கண்டென்ட்டு ரிலீஸ் ஆகலை. உங்களுக்கு என்ன ப்ரெஷர் போட்டாங்க அவங்க? அவங்க ஒன்றும் ப்ரெஷர் ஏற்கனவே விலங்குன்னு ஒன்று நம்ம பண்ணனால நம்ம மேலே இருக்க அதீத நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் பட் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்டென்ட் மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால தான் பரவாயில்ல, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்ற இது இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அதை தாண்டி ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் அது இவ்வளோ. எப்போ ஜீல பார்க்கலாம்? டுமாரோ ஈவினிங்குள்ளார எல்லா எபிசோட்ஸ் வந்துடும். ஆ மலையாள வெப் சீரிஸ் பார்த்த அந்த ஃபீல் இருந்துச்சு. இந்த ஒரு எபிசோட்லேயே இன்னும் மீதி எபிசோடும் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நன்றி. இதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு நாளைக்கு தேட்டர் பிடிச்சி அதுக்கு வாடகை கொடுத்து அதுக்கு சாப்பாடு போட்டு இல்லை இங்கே நான் சொல்கிறது கேளுங்க. ஏன்னா இப்போ டெக்னிக்கலாக பாசிபிலிட்டியாக இருக்குது. அழகாக நீங்கள் மீதி எபிசோட எங்களுக்கு ஒரு லிங்க்கு, ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு தடவை பார்க்குற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் வீட்டிலேருந்து நிம்மதியாக பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லைண்ணே, அது இல்லை ஏற்கனவே ஒரு இது பார்த்தாச்சு, ஒரு சோறு பதம் தான் பார்த்தாச்சு. நாங்கள் மீதியும் அப்படியே பார்த்துக்கலாம். எங்கள் டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கும் எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தானே, இது எல்லாரும் தனித்தனியாக வீட்டில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கண்ணே. நீங்கள் எல்லாரும் பார்த்து என்னை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் என்னோட ஆசை. ஸோ உங்கள் கூட உட்காந்து நானும் அதை பார்த்து என்ஜாய். இது வேறு எதுவும் ஸ்பெஷலாக எந்த ஷோவும் போட போகிறது கிடையாதுண்ணே. இது ஒரே ஒரு ஷோ தான். எனக்கு விலங்குல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ, விலங்கு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே இந்த படத்துலையும் கிடைக்கும், இவனுக்கும் கிடைக்கும், எங்கள் டீமுக்கும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அதான் திரும்ப சொல்கிறல. இது பரவாயில்லண்ணே, எவ்வளோ செலவு பண்ணுறோம். இது என்னென்ன ஒரு செலவானே. இல்லைண்ணே, எனக்கு வந்து இதுதான் சந்தோஷண்ணே. இதுக்கு தான் வந்து இந்த சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் எல்லாம் பார்த்து கைத்தட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிற வார்த்தைக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேனே. அதை விட எனக்கு அது பெரிய காசு பணம் பெரிய விஷயம் கிடையாது. சகோ ஒரு கதை நான் என்ன அறிமுகமாத்தினால அதனால வெப்சைட்ல போடுறதை விட நான் இங்கவே வந்து தியேட்டர்லயே போட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் இல்லை, அதை எடுத்தாலும் இங்கே தாங்க போடுவேன். எங்க தேங்க்யூ. ஹீரோ சார், உங்க குருநாதர் சொன்னாரு இந்த படம் வந்து இந்த கதை வந்து பாலா சரவணன் நடிக்க வேண்டியதுன்னு. இப்போ நீங்க அவருக்கு பதிலாக நடிச்சிட்டீங்க. அவர் தம்பி பாவம் கோவத்துல இருப்பாரு, சாபத்துல இருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இது பாலசரவணன் நடிக்க வேண்டிய கதை கிடையாதுண்ணே. பாலசரவணன் நடிக்க வேண்டிய கதை வேற. கருப்புன்னு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு, விலங்கோட ஸ்பின் ஆஃப் ஒன்று இருக்கு. அவன் கேரக்டர் இப்படி ஆச்சுங்கிற ஒரு தனி கதை இருக்கு. இது அந்த வேர்ல்டில் இருக்க இன்னொரு கதை. என்னன்னா ஃபர்ஸ்ட் கருப்புன்னு கோட்டை கருப்பு சாமின்னு ஆரம்பிக்கிறப்போ வாரண்ட்ன்றது தனி கதை. இது ஆரம்பிக்கிறப்போ அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்போ அப்போ என்னென்னா எல்லாருக்கும் தெரியவும் இல்லை, இவன் தானே சொல்லிட்டு இருந்தான். நானும் அவனும் உருவம் இப்போ ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் பண்ணுறான்னு மிஸ்கம்யூனிகேட்டடே இருந்தது. இப்போ அவனுக்கு வந்து அவன் தான் நடிக்க சொன்னதே பாலா தான். இது நடி மச்சான் நல்லா இருக்குன்னு சொன்னதே பாலா தான். இது அவருக்கு தெரியும். அன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லவும் சரி, நானும் அது பெருசாக எனக்கும் அவனுக்கும் தெரியும் என்னன்றது. சரி, இதை போய் ஒரு விஷயமே கிடையாதுன்றால இப்போ பாலசன் வச்சு நான் இன்னொன்று எடுப்பேன். அப்போ உங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சுடுங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை, காம்ப்ரமைஸ்லாம் பண்ணவே இல்லை. எனக்கு பிரசாந்த் நடித்தது தான் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு.
பிரசாந்த், இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து நிறைய பேர் அவுட் ஆஃப் த வே ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. இந்த கொஸ்டினும் ஒரு அவுட் ஆஃப் த வே கொஸ்டின் தான். பாண்டியராஜ் சார் சொல்லியிருந்தாங்க நீங்க சீக்கிரமா திருச்சி எலெக்ஷன்ல விட நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து திருச்சி ஈஸ்ட்ல வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தொகுதியில நீங்க நிப்பீங்களா? இல்லைண்ணே, ஏன் தொகுதி தானே அது. அதாவது ஏன் தொகுதி மீன்ஸ் நான் அங்கதான் ஓட்டு போடணும். அதான் சொல்றேன். அதுக்காக சொல்ல இது என்னென்ன இப்படிலாம் மாட்டி விடலாமண்ணே. ஏன் தள்ளி போட்டுறீங்க? ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நண்பர்கள் அதிகம்ண்ணே. அதனால இப்போ இங்க இருக்க இல்லை நிறைய பேர் இங்க இருக்க நண்பர்கள் அதிகம் இல்லை. அது மாதிரி நண்பர்கள் அதிகங்கிறதுனால உதவிங்கிறது வந்து ஈஸியாக என்ன நானும் வந்து அவங்க கிட்ட கேட்கணுமான்னு யோசிக்க மாட்டேன், அவங்களும் இவனுக்கு செய்யணுமான்னு யோசிக்க மாட்டாங்க. அதனால நானும் ஈஸியாக போய் ஒரு உதவினா கொடுங்க, காசு இல்லைனா கூட ஒரு 100 ரூபா சாப்பிடலாம் கூட கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டுருவேன். அவங்களும் இருந்தால் இந்த இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நண்பர்கள் இருக்கனால அவர் அதை அப்படி சொன்னார். அதுக்கு சம்மந்தமே இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ரிதா, தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சட்டமும் நீதியும் வாரண்ட் இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தானா அமைதா இல்ல உங்களுக்கு ரொம்ப விரும்பி இந்த மாதிரியான கிரைம் அண்ட் லா சம்பந்தமான விஷயங்களை நீங்க நடிக்கிறீங்களா? தானா அமையறதுதான். வாழ்த்துக்கள். ஓகேவா சார்? நீங்க பட்ஜெட்டுக்காண்டி வேற ஆர்டிஸ்ட் போடாம நீங்களே பண்ணிட்டீங்களா? சரி, G5 அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு. இது ஒண்ணு. எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்றீங்க, தொகுப்பாளனுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஐயோ, யாருப்பா அது? அக்கா ஒரு விஷயம், அவரு வந்து இயக்கின விலங்கும் நான் தான் ஆங்கரிங் பண்ணேன். ஆமாங்க, இதுவும் ஆங்கரிங் நான் தான் பண்ணேன். 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க, பக்கத்துல தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல நிறைய படம் அவங்க ஆங்கர் பண்ணுவாங்க. இப்பவே உங்களை நன்றி சொல்லி அமுச்சு விடணும்னு பாக்குறேன். இன்னும் நிறைய காலம் இதே ஸ்டேஜ்ல அக்கா எனக்காக நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. ஒண்ணு பட்ஜெட்டுக்காகலாம் பண்ணலனே, அவங்களுக்கு மதனனுக்கு வந்து வேற ஆளை வச்சுறதை விட நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதனால பட்ஜெட்லாம் இல்லை, இது கேரக்டரா இது புதுசா ஒரு ஆள் வேணுங்கிறதுனால அப்படி ட்ரை பண்ணதானே. சரி, ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாமா? நாளைக்கு நீங்க சொல்லுங்க, நடிக்கவா? இது உனக்கு வேணும், இது தேவையில்லாத வேலை, நீ பாட்டுக்கு டைரக்ட் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, டைரக்ட் பண்றேன். இல்லைன்னா உனக்கு வருதுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நடிக்கிறேங்க. சூப்பர், தேங்க்யூண்ணே. அப்ப நடிச்சது நல்லா இல்லை அப்படிதானே? ஓ, லவ் பண்றத நடிப்பானே, அது சொல்லுங்கண்ணே. டிஸ்க்ளைமர் பண்றது என்ன உண்மையுமே நல்லா இல்லையா? நான் பயந்துட்டேனே. சரி சரி, எல்லாரும் லவ் பண்ணுண்ணே. நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைண்ணே. நம்ம தேங்க்யூண்ணே. ஒரு குரூப் போட்டோ. கொடுக்குறேன். தேங்க்யூ. கேரக்டராவே அதுதான். ஏன்னா ஒரு அன்ஃபிட்டான ஒரு குரூப் போட்டோ, பிசிக்கலாவும் மென்டலாவும் அன்ஃபிட்டா இருக்கிற ஒருத்தன் ஃபிட் ஆகிறது தான் கதையே. அதனாலதான் அந்த முடிவு. அதான் நீங்க மீதியை பார்த்து சொல்லுங்க. உங்க முடிவு தான் என் முடிவு. நீங்க நல்லா இருக்குன்னா நடிப்பேன், எல்லாம் நடிக்க மாட்டேன். தேங்க்யூ. உமேஷ் பாக்கியராஜ் அசிஸ்டன்ட்ஸ், இந்த டீம்ல இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் வந்துருங்க ஸ்டேஜுக்கு. ஒரு குரூப் போட்டோ மட்டும்.